ஸ்ரீவித்யா. இப்போ என்னன்னா பெண்களுடைய வாக்குகள் அதுதான் யார் ஆளும் அரசாக வருவாங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது. இவ்வளவு காலமாக கடந்த 20-30 ஆண்டுகளாக தமிழகத்தை அதை தான் தீர்மானிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பெண்களுடைய வாக்குகளை வாங்கணும், ஆதரவை வாங்கணும்னா திமுக பெண்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை பார்த்துக்கணுமா வேணாமா? ஏன் அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் கேள்வி கேட்கறாங்க. இல்ல ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்க முழுசா அப்படிங்கறத நான் கவனிக்கல. நேரமா நீங்களும் கவனிக்கல, அரசும் கவனிக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? எல்லா பெண்களும் பேசிட்டு தான் இருக்காங்க, அரசு இது இப்படிதான் கவனிக்கவே மாட்டேங்குது. பரவாயில்ல, சொல்லுங்க. அரசு கவனிச்சுட்டு தான் இருக்கு, உடனடியா நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இத வந்து இந்த தனிப்பட்ட கவனிக்கல, நீங்க நடவடிக்கை மட்டும் எடுக்கறாங்க. இல்ல பெண்கள் குறித்த பாதுகாப்பை பத்தி நான் பேசுறேன். தொடர்ச்சியான சம்பவங்கள், அச்சப்படக்கூடிய சில சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை பத்தி பேசும்போது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, முதலமைச்சர் பதவி விலகணும், அவர்கிட்ட தானே இருக்கு அப்படின்லாம் வந்து எல்லாரும் பேசுறதையெல்லாம் பார்த்துட்டு டெய்லியும் படிச்சுட்டு தான் இருக்கோம். தனிப்பட்ட பகைகள், தனிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறதையும் சேர்த்து நம்ம வந்து முதலமைச்சர் என்ன பண்றாரு, சட்டம் ஒழுங்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஆட்சியிலையும் சரி முன்னாடி ஆட்சியிலையும் சரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது தொடர்கதையாயிட்டே தான் இருக்கு. அப்ப யார் நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா, நடவடிக்கையாவது எடுக்கிறாங்களா அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு கேள்வி. தமிழகத்துல சட்ட ஒழுங்கு பத்தி பேசும் பொழுது எஸ் தனிப்பட்ட சம்பவம், ஒரு பங்காளி சண்டை நடக்கலாம், இல்ல ஏதோ அண்ணன் தம்பி அடிச்சுக்கலாம், இல்ல சொத்து தகராறு இருக்கலாம், மாமியார் மருமக இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். ஆனால் இவங்க சொல்றது என்னன்னா சமூகத்துல ஒட்டுமொத்தமாகவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அது எப்படி நீங்க தனிப்பட்ட அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணுக்கு நடந்த கொடுமை அது என்ன தனிப்பட்ட விவகாரமா? சென்னையில அடையாள ஒரு பீகார் பெண்ணுக்கு நடந்த கொடுமை அது தனிப்பட்ட முன்விரோதமா? இல்லங்க, அது சமூக மாற்றம் தானே தேவை. திமுக ஆட்சி கட்டல இருந்து இறங்கிட்டா உடனே வந்து ஒரு சம்பவம் கூட நடந்துராது அப்படின்னு சொல்லிட முடியுமா? இதே அதிமுக வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், வாக்குறுதிகள்லாம் எல்லாருமே வாக்குறுதிகள் அள்ளி வீசுவாங்க. அதிமுக என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்க? பொள்ளாச்சி சம்பவத்தை எல்லாம் மறந்துட்டாங்களா? எல்லாரும் சிபிஐக்கு மாத்துறாங்க மேடம். சிபிஐக்கு மாத்தி எவ்வளவு மாத்துறாங்க, எவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்பட்டது, எவ்வளவு பேசுபொருளாக்கப்பட்டது. இப்ப சொன்னீங்கல்ல, அந்த பெண் சம்பந்தப்பட்ட பெண் தொடர்பான விவரங்களை வெளியிட்டது எந்த ஆட்சியில? ஆட்சியை பத்தி பேச வேணாம் நான் நினைக்கிறேன். திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, சமூக மாற்றம் தேவை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வேணும் அப்படின்னா சமூக மாற்றம் தான் தேவை. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க இங்க நடக்கிறது எல்லாமே வந்து தனிப்பட்ட முன்விரோதங்கள் எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்க, அதான் நான் சொல்றேன், எல்லா எல்லாத்தையுமே கொண்டு வந்து அந்த ஆட்சியின் மீது திமிக்கிறத தான் பாக்குறோம். அது அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, பெண்களுடைய தீர்வை நோக்கி தானே போகணும். இருக்கிற எல்லாருமே பெண்கள் தான். பெண்கள் பாதுகாப்புக்கு தீர்வை நோக்கி தான் நம்ம போகணும். ஏன் அதை நோக்கி போக மாட்டேங்கிறோம் அப்படிங்கறதான் என்னோட கேள்வியா இருக்கு. மாற்றம் வந்துட்டா சரியா இல்ல இல்ல, திமுக போயிட்டு அதிமுக வந்துட்டா ஒரு சம்பவம் கூட நடந்துராது அப்படின்னு சொன்னா அதையே முதல் வாக்குறுதியை குறைக்கலாம். நீங்க சொல்றது மாதிரி அதிமுக ஆட்சியில 2020ங்க 4000 சொச்சம் குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள் இருக்கு. அதே 2021ல பாத்தீங்கன்னா 6000 சொச்சமா அது மாறுது. அப்ப அந்த இடத்தை தான் நீங்க சொல்றத நானும் சொல்றேன். இப்ப எந்த ஆட்சி வந்தாலும் குற்றங்கள் அப்படிங்கிறது ஏறிட்டே போகுது. அப்படிங்கும் போது நாம என்ன சொல்றோம், அப்ப ஆட்சியாளர் சரியில்லை, நாங்க பூஜ்ஜியமா இருக்கோம் அப்படின்னு சொல்லல. காலம் காலமாக உலகம் தோன்றியதிலிருந்து குற்றங்கள் இருந்துட்டு இருக்கும், அதற்கு எதிரான சட்டங்கள் இருந்துட்டு இருக்கும். அதுக்காக தான் இந்த உலகமே ஆட்சியாளர்கள் சரி அதிகமாகுது. நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்க கொடுக்கிறோம்னு சொல்ற திமுக என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்கங்கறத பத்தி நான் கேக்குறேன். என்ன இப்ப நீங்க சொன்னதுக்கே நான் வரேன். அப்ப ஹாசினின்னு 7 வயசு பெண்ணுங்க, அந்த பெண் குழந்தை இறந்து போனது உங்களுக்கு தெரியும். அந்த குற்றவாளி இன்னைக்கு நிரபராதியா இருக்கு, அதுக்கு திமுக தான் காரணம் எடுத்துக்கிட்டோமா? நாங்க அப்படி சொல்லல, அப்படி சொல்லல. அப்ப நீங்க தான் தவறா புரிஞ்சுக்கிறீங்க. இல்ல ஒண்ணு இல்ல, என்ன கேக்குறாங்கன்னா பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரு? காவல்துறை தானே. காவல்துறையை யார் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க? முதலமைச்சர் தானே. முதலமைச்சர் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற ஒரு அமைச்சரையே ஒரு துறையையே சரியா பாத்துக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு இந்த அரசு? அதனால எங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குது, அதற்கு எதிரான உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க, சட்டங்களை கடுமையாக்குறாங்க. இதுக்கு இந்த ஆட்சியில தானே சட்டத்தை வந்து கடுமையாக்குனாங்க. தண்டனைகள் வந்து மரண தண்டனை வரைக்கும் கூட கொண்டு போலான்னு எவ்வளவு கடுமையாக்கிருக்காங்க. எத்தனை பேருக்கு இது வரைக்கும் அது நடைமுறைக்கு வரல, ஆனா கடுமையாக்கி இருக்காங்கல்ல, நடைமுறை எடுக்கிறாங்கல்ல. இருங்க, நடைமுறைக்கு வந்துருச்சா வரலையா?
இல்லங்க அது கொண்டு வந்திருக்காங்களா சட்டமன்றத்துல நடைமுறைக்கு போட்டாங்கல வந்துச்சா வரலையா சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டாங்கல அது எந்த இங்க பாருங்க நான் கேக்குறது என்னன்னா போட்டாங்க we want action we don't want papers நீதிமன்றத்துல வருங்க ஆக்ஷன்ல இருக்கா இல்லையா இல்ல இல்ல வரும்லங்க இல்ல அப்ப ஆக்ஷன்ல இங்க இல்லாததால யார் பயப்படுவா யாரும் பயப்படாததால இங்க பெண்களுக்கு எதிராக என்ன நடந்தாலும் சரி இந்த அரசு கண்டுக்காது நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படி மக்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா ஒரு சம்பவம் நடக்குதா உடனடியா நடவடிக்கை எடுக்கிறாங்க இதே நீங்க வந்து திமுக ஆட்சி அதிமுக ஆட்சின்னு பாக்கும்போது அதிமுக ஆட்சியில நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் ஒரு போராட்டம் பண்ணப்பட்டு எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் தான் பொள்ளாச்சி வழக்குல வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க நடவடிக்கை எடுத்தாங்க நிர்வாக திறமைங்கிறது என்ன ஒரு பிரச்சனை நடக்காம பாத்துக்கிறது தான் நிர்வாக திறமை நடந்ததுக்கு பிறகு நடவடிக்கை எடுத்தாங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் சமூகத்துல சட்டம் ஒழுங்கு விஷயம் அப்படின்னு வரும்போது ஒரு சம்பவம் கூட நடக்காம பாத்துக்க முடியும்னு யார் வாக்குறுதி கொடுப்பா சொல்லுங்க அதுதான் நிர்வாக திறமை இல்ல அதிமுக ஆட்சியில இது முன்னாடி பல தேர்தல்களை சந்திச்சிருக்க அதிமுக எந்த ஆட்சியில கொடுத்தாங்க இந்த வாக்குறுதியை சொல்லுங்க மேடம் வந்து டெய்லி நியூஸ் பாக்குறவங்க தான் இந்த கனிமொழி மேடம் தமிழச்சி தங்கமாண்டியன் மேடம்லாம் வந்து விருகம்பாக்கத்துல ஒரு மீட்டிங் நடத்துறாங்க சாலிகிராமத்துல அங்கு ஒரு பெண் காவலரிடம் திமுக நிர்வாகிகள் நீங்க வேற எல்லாம் எங்கேயும் போவேன்னா திமுக நிர்வாகிகள் மொலாஸ்ட் பண்ணாங்க மொலாஸ்ட் பண்ணி அது கேஸ் ஆனோன்னு அந்த அது எப்படி ஊடகங்கள்ல திரும்ப திரும்ப நாங்களெல்லாம் பேசி அது நாங்கள் ரொம்ப ப்ரௌட்ஃபுல்லாகவே சொல்லிப்போம் நாங்களெல்லாம் பேசி தான் அது எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணாங்க சரிங்களா ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நிர்வாகிகள் என்ன ஆனாங்கன்றது தண்டனை கிடைச்சதாங்கிறது இன்ன வரைக்கும் இல்ல ஆக்ஷன் எடுத்துட்டாங்கன்றாங்க இல்லையா அந்த சம்பவம் கடந்து 4 நாள் சரிங்களா என்ன ஆகுதுன்னா மகளிர் திமுக எவ்வளவு வந்து போலியா இருக்குன்றது மகளிருக்கு மாநாடு நடத்துறாங்க கனிமொழி தலைமையில் எந்த கனிமொழியால பாதிக்கப்பட்டாங்களோ அதே கனிமொழி அங்க கூட்டம் நடத்துறாங்க மகளிர் மாநாடு அங்க கூட்டம் நடந்துட்டு இருக்குது இங்க அந்த பாதிக்கப்பட்ட காவலரை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல மிரட்டிட்டு இருக்காங்க அப்போ திமுக அரசாங்கம் பெண்களுக்கு எதிராக தன்னுடைய அதிகாரத்தை எப்படி தவறாக பயன்படுத்துகிறதுங்கிறதுக்கு இந்த மாதிரி 1000 உதாரணங்களை சொல்ல முடியும் அதத்தான் மக்கள் கேள்வி அதுக்கப்புறம் அந்த பெண் காவலரே எனக்கு ஞாபகத்துல என்னுடைய ஞாபகத்துல அந்த பெண் காவலரே நான் மிரட்டப்படல அப்படி எதுவும் நடக்கலன்னு பேச முடியும் ஒரு பெண்ணுக்கே இருங்களேன் அது மட்டும் இல்ல இங்க இருக்க கடைநிலையில இருக்கிற பெண்ணுக்கு மட்டும் இல்ல டிஎஸ்பிக்கு நடக்குதுங்க விருதுநகர்ல காவல் போய் பாதுகாப்பு கொடுக்க போறாங்க ஒரு ப்ரொட்டஸ்டுக்கு அங்க அவங்க தொப்பியை கழட்டி அவங்க முடிய பிடிச்சு ப்ரொட்டஸ்டர்ஸ் இழுக்கிறாங்க இந்த அளவுக்கு யார் தைரியம் கொடுத்தது திமுக தான் யார் தைரியம் கொடுத்தது ஒரு காவல் அதிகாரி பெண் காவல் அதிகாரி மேல நீங்க சொன்னீங்க அதிமுக ஆட்சி அது நடக்கல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க பாப்போம் அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி விஷயம் நடந்தது அதே மேடம் நான் கேக்குறேன் இல்ல அதாவது திமுக அரசாங்கம் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை அவங்க ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் லேட்டா முன்னாடி போயிருந்தாங்கன்னா எரித்து கொல்லப்பட்டிருப்பார்கள் அவங்களுடைய அலுவலகத்தில் ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை திமுக வழங்கி கொண்டிருக்கிறது நீங்க வெளியில இருக்க சாதாரண என்ன மாதிரி பெண்களை விட்டுருங்க சார் ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கே வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயத்தை பண்ணிட்டு திமுக எல்லாத்தையும் உடனே ஆக்ஷன் எடுத்துறதுன்னா இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லிடுறேன் அதுக்கு சேர்த்து அவங்க பதில் சொல்லிட்டோம் அண்ணா நகர்ல 10 வயசு குழந்தை சார் 10 வயசு குழந்தை பாதிக்கப்பட்டோன்னா அந்த குழந்தைக்கு 3 வேளை சாப்பாட்டுக்கே உறுதி இல்லாத போது அந்த பொண்ணு சிபிஐக்கு போயிடக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்துக்கு 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ் போன இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் திரும்ப பெண்களுக்கு எவ்வாறு எதிராக ஒரு கவர்மெண்ட் மெஷினரியா எப்படி வந்து எகெயின்ஸ்டா செயல்பட்டு இருக்குது அப்படிங்கறத பெண்கள் பார்த்து நிர்வாகத்துல இங்க சரியில்லை நீங்க திட்டத்தை பத்தி பெருமையா பேசி என்ன பயன் அப்படிங்கிறாங்க இல்ல இப்போ திமுக ஆட்சியிலன்னு பேசும்போது நான் வரும்போதே ஒரு முடிவோட தான் வந்தேன் இது திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி அப்படின்னு பேசவே நான் வரல நீங்க வச்சிருக்கிற தலைப்பை பொறுத்து பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த குற்றங்களுக்கு தீர்வை நோக்கி தான் போகணும் அப்படிங்கறத என்னுடைய நடவடிக்கை எடுக்கிறாங்க எதிரான குற்றங்களை பத்தி நான் இன்னைக்கு பேசல 2026ல பெண்களுடைய ஆதரவையும் வாக்கையும் யாரு வாங்க போறாங்கன்னு பேசினதுக்கு தான் முதல்ல என்ன சொல்றாங்க
எங்களுக்கு திட்டங்கள்லாம் அந்த பக்கங்க, எங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டா ஏன் பேச ஒரு ஃபீல் மாட்டாங்கன்னா திட்டங்களை கொடுத்திருக்காங்க ஒரு திமுக. ஃபீல் கொடுத்தாதான் வீடு ரீச் ஆயிருக்காங்க. அதனால திட்டங்களை பத்தி பேச மாட்டோங்கிறது இவங்க கருத்து இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எவ்வளவு திட்டங்களை கொடுத்திருக்காங்க, மகளிர் உரிமை திட்டம் கொடுத்திருக்காங்க, மகளிர் விடியல் பயணம் கொடுத்திருக்காங்க, இலவச மடிக்கணி கொடுத்திருக்காங்க. சொல்லுங்க. புரியல. சொல்லிட்டோம். இன்னும் ஒரே ஒரு கேள்வி தொடர்ச்சி. ரொம்ப ஒரே ஒரு சொல்லுங்க. கேள்வி. சட்டமன்றத்துல நீங்க சொன்ன மாதிரி சட்டம் வந்து தீர்மானம் போட்டாங்கல்ல, இப்ப சகோதரி சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்த்து சொல்றேன், எத்தனை வழக்குகளுக்கு தீர்ப்பு வருது? ஒரு நிமிஷம். குற்றவாளியை வந்து நிரபராதி, அதாவது குற்றவாளி நிரபராதியா வெளியில வந்துட்டாங்கல்ல, யாருக்கு எதிராவது அரசு தானா முன் வந்து ஒரே ஒரு பாலியல் குற்றத்துக்காக ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்களா? நீங்க எந்த இடத்துல நீங்க சட்டத்தை பயன்படுத்த முடியும்? ஒரு நபர் குற்றவாளி நிரூபணமானாதானே பண்ண முடியும். இந்த குற்றவாளியாக நிரூபிக்கப்படாமலே திமுகவை பயன்படுத்தி அவன் நிரபராதியாக வெளியில வந்துடுறான். ஆதாரங்களை கொடுத்து அவன் குற்றவாளி நிரூபிக்க வேண்டிய இடத்துல காவலர்கள் இருக்காங்க. இதுல திமுக அவங்க எதை மென்ஷன் பண்றாங்கன்னா, சமூகத்துல பிரச்சனைகள் உருவாகுதுல, அதற்கு மது ஒரு பெரிய பிரச்சனைங்கிறாங்கல்ல. கள்ள சாராய பிரச்சனை பக்கத்திலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருந்து கூட கண்டுக்காம இருந்தாங்க இல்லையா? அது எல்லாம் எந்த அளவுக்கு பெண்களுக்கு நேரடியாக பாதிக்கப்படுதோ அதுல ஈடுபடுறது எல்லாமே திமுகவை சேர்ந்தவர்கள் தான். அதனாலதான் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி பெண்களுக்கு ஒரு டாஸ்மாக் விஷயமாகட்டும், மது ஆலைகள் வச்சிருக்கிறதுல வந்து எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. ஒரு கட்சி மதுவாலதான் போதையாலதான் சீர்கெடுது நீங்க இவங்க பேசிட்டு இருந்தா நான் கேட்டேன். நான் சொல்லிடுறேன், மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு மதுவிலக்கு கொண்டு வரப்படும் 2014 அதிமுக வாக்குறுதி கொடுத்துச்சு. நிறைவேற்றியதா? ஆட்சிக்கு வந்தாங்களா? நிறைவேற்றினாங்களா? பூர்ண மதுவிலக்கு கொடுக்கப்படும் அப்படின்னாங்க. படிப்படியாக குறைக்கப்பட்டு பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரப்படும் கணக்குல பிடிக்கப்படுது. நிறைவேற்றிட்டாங்களா? டன் கணக்குல பிடிக்கப்படுது. கஞ்சா சாக்லேட் ஸ்கூலுக்கு முன்னாடியே விற்கப்படுது. அதிமுக கஞ்சா எப்படி தமிழ்நாட்டுல வருது? மணமகள் மட்டும்தான் பொறுப்பாது, மத்திய அரசு தான் பொறுப்பு. லைசென்ஸ் கொடுத்து மணமகள் மன்றங்கள் நடத்தினாங்க பொறுப்பு. உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வருது? இல்ல தமிழ்நாடு அரசு எப்படி வருது? தமிழ்நாடு அரசு தான் இங்க நமக்கு பொறுப்பு. பொறுப்பு எடுத்துதான் இருக்காங்க. தினம்தோறும் கைப்பற்றோம் அவ்வளவு கைப்பற்றோம். அடுத்த சுற்றுலா அவங்க இதுக்கு சேர்த்து பதில் சொல்லிட்டோம். சுருக்கமா கேட்டுருங்க. போதைப் பொருள் உள்ள வரது இருக்கட்டும், தமிழ்நாட்டில இருந்து மெத்தபெட்டமைன் எப்படி சர்வதேசங்களுக்கும் கடத்தப்படுகிறது திமுகவோட அவங்க ஸ்ரீவித்யா என்ன சொல்றாங்கன்னா, சர்வாதிகாரம் நம்ம அங்க மத்தியில சொல்லிட்டு இங்க பெண்களுக்கு எதிரான சர்வாதிகார துணியோட தான் திமுக நடந்துக்கிறாங்க. அப்படிதான் எங்களை ஹேண்டில் பண்றாங்க. பெண்களை அவங்க லெஃப்ட் ஹேண்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறாங்கங்கிறாங்க. அவங்க வைக்கிற ஃபேக்டும் உண்மையா தானே இருக்கு. போராடிய பெண்களுக்கு இப்ப அந்த விஷயத்தை வந்து பின் வாங்கியிருக்காங்க தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்க முன்னாடி பேசும்போது நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சுட்டாங்க. உங்களோட தலைப்பு அதான் தலைப்பு மாறி போய்கிட்டே இருக்கு. நான் வரேன் அந்த தலைப்புக்கு. இல்ல தலைப்பு மாறி எல்லாம் போல, இந்த தலைப்புல நாங்க இதுதான் பிரதானமாக யோசிப்போம் சொல்றாங்க. இல்ல மாறவளா இல்ல சரியா போயிட்டு இருக்கு. இல்ல இல்ல அதுதான் வாக்கு, அதாவது திமுக வந்து பண்ணிருக்க விஷயங்கள், திமுக இருக்கட்டும் அதிமுக இந்த 5 வருஷம் யார் ஆட்சி பண்ணிருக்காங்களோ அவங்க 5 4 வருஷம் நான் அதான் சொல்லுவேன் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லுங்க. இல்ல அதிமுக வந்து எல்லாரும் பிரிச்சு பாக்குறீங்களா? அதனால நான் அப்படி பிரிச்சு பார்க்கல. நான் டைரக்டா விஷயத்துக்கு வரேன். என்னன்னா அவங்க வந்து பெண்களை ஒவ்வொரு வீட்லயும் போய் ரீச் பண்ணிருக்காங்க. சோ அதனால நம்ம அதை எடுத்து பேச வேண்டாம், நம்ம இதை பேசுவோம் அப்படின்னு ஒரு முடிவுல அவங்க பேசுறதா தான் நான் பாக்குறேன். தாலிக்கு தங்கம் விஷயம், தாலிக்கு தங்கம் ஆமா, புதுமை பெண் ஆண் முதல்வன் உங்க அம்மாக்கு 1000 ரூபாய் 2 பேரும் போன் நடவடிக்கை எடுக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. அமைச்சர் பதவியில இருந்து தூக்கி கட்சி பொறுப்புல இருந்து தூக்குனாங்க. நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா? சரி, ஒரே மனோஜ் நான் ஸ்ரீவித்யாக்கு கேட்கறதா ஊடகங்கள் மொத்தமும் மக்களுக்கு கிட்டே கேட்கிறேன். திமுக நிர்வாகி ஒருவர் ஒரு பெண்ணை 6 மாசம் அறைக்குள்ள வச்சு ஒரு ரூம்குள்ள வச்சு பாலியல் பலாத்காரம் செய்தார்ல, அந்த பொண்ணுக்கு கிடைச்ச நீதி என்ன?
இல்ல, நான் அப்படிங்கறது சொல்றேன். மக்களுக்கு தெரியும். அது திமுக நிர்வாகி இருக்கட்டும் இல்ல அதிமுக இருக்கட்டும் தனிப்பட்ட என்ன- நபர் இல்ல, தனிப்பட்ட இல்ல, நீங்க குற்றங்களுக்கு மேடம், தனிப்பட்டங்கிறது கிடையாது. இங்க வர்றது தனிப்பட்டங்கிறது கிடையாது. கட்சி அதை எப்படி காப்பாற்றுகிறது? இருக்கு இல்லையா? ஒரு வர- கட்சி வர- எப்படி காப்பாற்றுகிறது ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஒண்ணா நடவடிக்கை பேசினா ஒண்ணும் எடுத்தாங்களா புரியாது. இல்லையா? இல்ல ஸ்ரீவித்யா, ஒரு இந்த க்ரூயல்டி இருக்குல்ல, அது வந்து சமூகத்துல ஒரு திமுக கட்சி இருங்க கட்சிக்காரங்களே இதை பண்றாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட போய் என்ன ஓஹோ அப்ப இந்த அரசாங்கம் எதுவுமே அப்படிலாம் இல்லங்க. பண்ணாது. பொள்ளாச்சி சம்பவத்துல பொள்ளாச்சி சம்பவத்துல பலர் வந்து அதிமுக நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா? நடவடிக்கை நடவடிக்கைங்கிறது எடுக்கணுங்கிறது கடமை. இந்த பீகார் சம்பவத்தை பேசுறீங்க. நடவடிக்கை எடுக்கறாங்களா ஒரு இல்லையா? ஒரு உடனடியா நடவடிக்கை எடுக்கறாங்களா இல்லையா? இட்ஸ் எ புரோட்டோகால். நாங்க அத கேட்கல. அதிமுக ஆட்சியில அதை அது கூட ஏன் நடக்கலையே. தடுக்கல? அது நடக்கல. எந்த கேஸ் போராட்டம் பண்ணிட்டே இருந்துச்சு. அதிமுக ஆட்சி காலத்துல எந்த கேஸ் இருந்தப்ப எத்தனை போராட்டம் பண்ணிருக்காங்க? இல்ல, இல்ல, இல்ல. பொள்ளாச்சி சம்பவத்துல FIR போடுறதுக்கு கனிமொழி அவங்க தலைமையில போராட்டம் பண்ணாங்க. கனிமொழி அவங்க நிகழ்ச்சியில நடந்ததை இப்படி ஒரு பேசுறீங்க. பொய் பிம்பத்தை இல்ல இல்ல இப்படி ஒரு பொய் கனிமொழி அவங்க பிம்பத்தை தலைமையில போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கனிமொழி ஒரு போராட்டம் பண்ணாங்க. அம்மா அதை பத்தி பேசவே இல்லை. இல்ல, அதான் அதை பத்தி அந்த அம்மா பேசவே இல்லை. கனிமொழி அந்த நாங்க ஆட்சிக்கு வந்தா செல்போன் ஒரு குடும்பத்துக்கும் குடும்ப அட்டைக்கும் வழங்கப்படும் சொன்னாங்க. ஒருவேளை கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அப்படி திமுக கொடுத்த வாக்குறுதிகள் ஏமாற்றிய வாக்குறுதிகள் சொல்லும்போது அதிமுக கொடுத்த வாக்குறுதிகள் 2016ல எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க? அதை பத்தி எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கறேன்னாங்க. இல்ல அதை ஏன் பட்டியலிட மாட்டீங்க? பட்டியலிட இல்லைங்கிறது அதை பேச மாட்டேங்கிறாங்க. என்னுடைய கருத்து. இதெல்லாம் பெண்களை நேரடியா நீங்க கொடுத்ததை விட கொடுக்காம ஏமாத்துறீங்கல்ல, அதுதான் திமுகவுக்கு பெரிய பிரச்சனைகளாக இருக்கு சொல்றாங்க. வாக்குறுதிகள் நிறைவேற்றாம இருந்தா கூட திமுக ஆட்சியில எத்தனை நிறைவேற்றிருக்காங்கன்னு பாக்குறீங்களா? 2016ல அதிமுக கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளவு நிறைவேற்றிருக்காங்க? பட்டியலிடுங்க. அதிமுக பர்சன் வந்திருக்காங்க, ஏன் பட்டியலிட மாட்டாங்க? பட்டியலிடுங்க. வர இருங்க ராஜேஸ்வரி பிரியா. இப்ப என்னன்னா இந்த பெண்கள் வந்து சந்தோஷமா தான் இருக்காங்க, நீங்க அதெல்லாம் மாத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு இப்படியே இந்த கடிவாளம் கட்டின மாதிரி பேசுறது இவங்கன்ட்டு இல்ல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குங்க. சட்டம் ஒழுங்கு தீர்வு வேணும். தமிழ்நாட்டு பெண்கள் கேக்குறாங்க. அது இல்லன்னு சொல்லலையே.